ஸ்தோத்திரம். குட் ஈவினிங், குட் மார்னிங். ஸோ இந்த நாளிலே உங்கள் யாவரும் அன்போடு வீடியோ மூலியமாக பார்க்க தேவன் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. குட் ஷெப்பர்ட் சர்ச்சில் நான் இன்றைக்கி ஆராதனை எடுக்கிறேன். என்னென்றால் ஃபாதர் பேன் அவர்கள் நீண்ட ஓய்வு கொஞ்ச நாள் லீவ் எடுத்திருக்கிறாரு. ஸோ செலவாக்குறதுனால ஒரு சபைக்காக நான் சென்றுள்ளேன். Because of Father Ben have taken a long leave to go to Sarawak, so I'm taking the service through the link here today. ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நீ கொடுத்த கிருபை நிமித்தமாக நாங்கள் வருகிறோம். தொடர்ந்து ராஜா, இந்த நாள் முழுவதும் எங்களோடு நீ பேச போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பேசும் அடியார்களை நாங்கள் கேட்க போகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே வாசிக்கப்பட்ட லூக்காவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14 21 வரை நாம் பார்க்க போகிறோம். We are going to see the passage taken from Luke chapter 4 verses 14 to 21. இந்த நாளிலே வாசிக்கப்பட்டபடியாக நாம் இந்த வசனங்களை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று அதுக்கு பிறகு அவர் வனாந்திரத்துக்கு 40 நாள் உபவாசித்துக்கிறதுக்கும் சோதிக்கப்படுகிறதுக்குமாக சென்றதை நாம் பார்க்கிறோம். திஸ் passage especially after the baptism and also 40 days of temptation in the wilderness for Jesus. Immediately after he come out from wilderness, he went into the ministry of God. அவர் அந்த வனாந்திரத்திலிருந்து வெளியாகும் பொழுது அங்கிருந்து நேராக அவர் கலிலேயாவுக்கு ஊழியத்துக்கு செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ ஆல் த ப்ராசஸ் ஆஃப் பேப்டிசம், தி 40 days, இட் வாஸ் meant டு ப்ரிப்பேர் ஜீசஸ் டு கோ இன் டு த மினிஸ்ட்ரி. அப்போ நாம் பார்க்கும் பொழுது அந்த ஞானஸ்தானமும் அந்த 40 நாட்களும் தேவனை ஆயத்தப்படுத்தி ஊழியத்துக்கு செல்லுகிறதுக்காக காணப்படுகிறது. ஏனென்றால் நாம் பார்க்கும் பொழுது இயேசு 30 வருடமாக ஒரு தச்சனாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த 30வது வயதில் அவர் ஞானஸ்தானம் பெறுகிறதும் அதுக்கு பிறகு ஊழியத்தை தொடங்குகிறதும் அதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். We see Jesus was 30 years old when we were baptized, and we know what is happening to him before that and after that. So what is happening here is that he was prepared to go into the ministry remaining of 3 years. அப்போ அந்த 3 வருஷத்துக்கு அவர் ஊழியத்துக்கு போகிறதுக்காக ஆயத்தப்படுத்தப்படுகிறது. அந்த ஆயத்தம் என்று சொல்லும் பொழுது அந்த ஞானஸ்தானத்துக்கு பிறகு வாழ்க்கை மாறி அதோடு கூட இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. அந்த 14வது வசனத்தில் அவர் ஆவிக்குரிய வண்ணமாய் நிறைந்தவராக திரும்புகிறார். அப்போ நாம் வாசிக்கும் பொழுது இது ஒரு வித்தியாசமான ஒரு வசனமாய் காணப்படுகிறது. And we see from baptism he have received the Holy Spirit to go into the ministry. அப்போ நாம் பார்க்கும் பொழுது இவர் தேவனாய் இருக்கிறார். இதெல்லாம் நடக்க வேண்டாம் அவருக்கு நேராக என்ன வேணால் செய்யலாம். ஆனாலும் அவர் மனிதனாய் இருக்கிறபடியாக அவர் எல்லா காரியத்தையும் அவர் நம்மளுக்காக அவர் ஆயத்த பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். He is God, he no need to do anything, but we can see that he was preparing us for the ministry. In verse 14 we read that he was filled with the Holy Spirit when he went into ministry. அப்போ நாம் பார்க்கும் பொழுது ஜனங்களே, விசேஷமாக இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து நம்மளை ஊழியத்துக்கு அழைக்கிறார். அந்த ஊழியமானது எப்படிப்பட்ட ஊழியத்துமாக இருக்க போகிறது என்றும் நம்மளுக்கு அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். So we can see that God is calling us into ministry, and what kind of ministry that we are going to be, it was shown here. So இந்த நாளிலே ஜனங்களே நாம் பார்க்க போகிறோம். நம் ஊழியத்துக்கு செல்ல போகிறோம், ஆயத்தமாக இருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு செல்லும் பொழுது அவர் எப்படிப்பட்ட ஊழியத்துக்குள்ளே செல்லுகிறாரோ அதன் போல இன்றைக்கு நாமளும் செல்ல போகிறோம். Today we are going to go into the same ministry that Jesus has ventured, and we are going to see and how we can be part of this wonderful legacy
of ministry that God has left us to follow as well. இதனால் நாம் பார்க்க போகிறோம், அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஊழியத்தை தேவன் செய்து கொண்டு போயிருக்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஊழியத்துக்குள்ளே நம்மளை அழைக்கும் பொழுது அவர் போலவே நம்ம ஊழியத்துக்குள்ளே போய் ஊழியக்காரர்களாக மாறுகிறது அவர் முக்கியமாக காணப்படுகிறது. மேபி we believe that whatever Jesus has done, it for us to follow and become one of it, one part of that thing. ஸோ அதனால் நம்ம பார்க்கிறோம், தேவன் செய்த எல்லா காரியங்களும் அவர் நம்மளையும் செய்கிறதுக்கு தான் அழைக்கிறார். நம்மளும் அதோடு அந்த பங்கெடுக்கிறவர்களாக காணப்படுகிறோம். இந்த நாளிலே விசேஷமாய் ஜனங்களே, நம்மளும் இந்த நாளிலே எப்படிப்பட்டவர்களாக இருக்க போகிறோம், இந்த ஊழியத்தை பார்த்த பிறகு எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க போகிறோம் என்று நாம் பார்க்க போகிறோம். Going to see today some of the points that we can learn from this gospel about going into ministry and the preparation that God is showing us today. இந்த ஆயத்தங்கள் எப்படி நம்ம தேவனுக்காக ஊழியர்களை செய்ய போகிறோம் என்று நாம் பார்க்க போகிறோம். முதலாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது லூக்கா 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பெற்று அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபவாசித்து எல்லோரும் புகழப்பட்டார். Verse 14 and 15, we can see that Jesus was filled with the Holy Spirit, and we go into Galilee, and we go into the prayer synagogues, and you are preaching, and all of us was amazed with the preaching of Jesus. So brothers and sisters, when Jesus went into Galilee, when he was preaching, he was sharing, we can see the work of the Holy Spirit. அந்த பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளை நாம் பார்க்க முடிகிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிறவர் தேவன் மேல் இருக்கிறதினால அவர் பலத்த காரியங்களை செய்ய முடிகிறதை நாம் பார்க்கிறோம். Because he was filled with the Holy Spirit, we can see the wonderful of work that he can do. He can become a person who can deliver us from the sickness, from all the bondages, and so many miracles that as the supernatural thing that he was doing. அப்போ நாம் பார்க்கும்போது தேவனோட ஊழியத்திலே பரமட்ட பயங்கரமான அற்புத அடையாளங்களும் சுகமளிப்பும் விடுதலை பெறுகிறதும் என்று நாம் பார்க்கிறோம். அது எப்படி நடக்கிறது? By whom and who was doing that? Who was the agent that was doing that? யார் செய்தா அந்த காரியங்கள் எல்லாமே? பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த பெந்தெகோஸ்துக்கு பிறகுதான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த பெந்தெகோஸ்துக்கு முன்பாகவே தேவன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். என்னன்னா திருத்துல ஒரு ஆளாக இருக்கிறார். When we know it, after Pentecost, the Holy Spirit was there. But here we can see that before Pentecost, the Holy Spirit was there. The Spirit of God was there. And it was with Jesus. இயேசுவோடு இருக்கிறதுனால அவர் பலத்த காரியத்தை அவர் செய்கிறார். நான் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், when we read the passage from Acts of Apostle chapter 1 verse 8, we can see that the power came upon us and we become the witness in Judea and Samaria and to the end of the earth. ஒன்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளே 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம வாசித்தோம் என்றால் சொல்லப்படுகிறது, நம்மளுக்குள்ள அந்த பரிசுத்தாவின் இருக்கும் பொழுது அது நம்ம சாட்சியாய் மாறுகிறோமா. நம்ம சாட்சியாய் மாறி எருசலேமில் இருக்கிறோம், யூதேயா சமாரியா அந்த கடைசி பரியந்தம் வரை நம்ம என்ன செய்கிறோமா, நம்மளுக்கு தேவனுக்கு சாட்சியாய் மாறுகிறோம் என்று சொல்லப்படுகிறது. So we see that in Acts of Apostles chapter 1 verse 8, become witness, சாட்சிகள். அப்போ இந்த பரிசுத்தாவியை நம்மளுக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த ஊழியத்தில் தேவனுக்கு செய்யும் பொழுது நம்ம சாட்சிகளாக நாம் மாறுகிறோம். ஜனங்களே, இந்த நாளில் நாம் பார்க்கும் பொழுது எல்லோரும் ஒரு வகையில் தேவனுக்கு சாட்சிகள் தான். All of us are witness. We are witnessing about the greatness of Jesus. தேவனுடைய வல்லமையும் மகிமையும் நம்ம என்ன செய்கிறோம்? பிறப்புகிறோம். We are sharing the good news. We become the agent of sharing. நம்ம பாருங்க, தேவனுடைய நல்ல நற்செய்தியை
பகிர்ந்து கொள்ளவர்களாய் இருக்கிறோம். அவரோட சாட்சிகளாய் நம்ம மாறுகிறோம். பல நேரங்களில் நாம் பார்க்கும் பொழுது, நான் எப்பொழுதும் சொல்லுகிற ஒரு காரியம் ஒன்று தான். நம்ம பல நேரங்களிலே ஏனோ தானமான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். we are living in a world then we fell we just leave nothing great about it. பாருங்கள், ஆனாலும் நம்ம மறந்துட்டோம், நம்ம எல்லாருக்கும் ஒரு பகுதி இருக்கிறது. என்னென்றால், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் தேவனோட சாட்சிகள். சாட்சி என்கிறது உண்மையை போய் பகிர்ந்து கொள்ளுகிறவர்கள். ஸோ when you are witness, you are sharing. You cannot live a life that is norm. ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ முடியாது. ஒரு பலத்த ஒரு வாழ்க்கை தான் நீங்கள் வாழ முடியும் தேவனோட சாட்சிகளாக. You are like a mirror reflecting Jesus. தேவன் அவருடைய கண்ணாடி போல், அவர் முன்பு நீங்கள் பின்பு ஒரே காரியத்தை நீங்கள் பார்க்கிறவர்களாக இருக்கிறீங்க. Jesus was sharing about the greatness of God. தேவனுடைய மகிமையை அவர் பகிர்ந்து கொண்டார். இன்னைக்கு நீங்கள் இயேசுவோட மகிமையை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறவர்கள். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி இருக்கிறது. Because we believe the Holy Spirit is on you. And when you are near you have to go for the witnessing. நீங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறீர்களோ ஒரு கிறிஸ்தவனாக தான் உங்களை வழிபடுகிறது. So when you become Christian, it's reflecting on you. அதனால ஒரு கிறிஸ்தவனாக சொல்லுகிறோம் இப்படி வாழணும் என்று, எப்படி வாழக்கூடாது என்று நம்ம சொல்கிறோம். We always say, this is the way you must live, this is the way you cannot live. But unfortunately, Christians, the people will never listen. கேட்க மாட்டீங்க. ஏனென்றால் நீங்கள் வாழுகிற வாழ்க்கை இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க. Christians are living a life which very ugly life. ஒரு அசிங்கமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சாட்சின்னு மறந்துடுறீங்க. நீங்கள் பல பேர் நேரங்களில் you forgot you are the witness. Whatever you do, you are showing this is Jesus. நீங்கள் என்ன செய்தாலும் இதுதான் இயேசு என்று நீங்கள் காமிக்கிறீங்க. If you are living a life like this kind of life, are you telling Jesus is living like you? தேவன் உங்க போல வாழ்றாரு என்று சொல்றீங்களா? Is Jesus living like you? உங்கள் வாழ்க்கையை நினச்சி பாருங்க. பொய், பித்தலாட்டம், ஆங்காரம், திமிரு. You are living a life which full of evil. கெட்ட ஒரு வாழ்க்கையில் வாழ்கிறீங்க. திருடு, பொய். And all this you say, this is Christian. But you are a representative of Christ. That means whatever you do, are you telling Jesus live like you? அப்போ தேவன் உங்கள் போல வாழ்ந்தார் என்று மற்றவங்க நீங்கள் சொல்கிறீங்களா? That's why I say Christians are witnesses. You cannot lose your witness. உங்களோட வாழ்க்கையில் சாட்சிகளை நீங்கள் இழந்து போகக்கூடாது. You cannot lose your witness. ஒரு தப்பு பண்ணுறோன்னா பாருங்கள், அந்த தப்புக்கு ஒரு கோர்ட் இருக்குது, தண்டனை இருக்குது, உங்களுக்கு தண்டனை வரும். When you do a wrong thing, there will be a court will decide either right or wrong, and then you given a punishment. But for Christian, we cannot do. If you've been brought to a court, or you've been charged, or you've been found guilty, that means you are bringing a bad name for Jesus. அப்போ உங்கள் மேலே ஒரு கெட்ட குற்றங்கள் சுமத்தப்பட்டு குற்றவாளி என்று உங்கள் மேலே ஒரு சுமப்பலி வந்துச்சுன்னா தேவன் அப்படிப்பட்டவராய் என்று தான் மாறுறாரு. இஸ் இஸ் சச் அ டெலிகேட் கிறிஸ்டியன் லைஃப். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு இது. ஏன்னா கொஞ்சம் பேர் கெட்டு போச்சுன்னா கெட்டு போனது தான். when you lose your witnesses, it is done. So today, brothers and sisters, we have a responsibility. நம்மளுக்கு ஒரு கடமை இருக்கிறது. இந்த நற்செய்தியை மற்றவரோடு சொல்லுகிறது. So we have to share this gospel. So are you been filled with the Holy Spirit to carry this message? அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே இருக்கிறாரா? ஏனென்றால் அப்போஸ்தலர் புத்தகம் 1:8 சொல்லப்படுகிறது, நீங்கள் பரிசுத்த ஆவி பெற்றதுனால எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீங்க, எல்லா இடத்துக்கும் நீங்கள் போகணும். Because in Acts of Apostles chapter 1 was said, it was very clear. You have become a witness because you are filled with the Holy Spirit.
ஸோ ஹோலி ஸ்பிரிட் ஐ மேக் யூ அ விட்னஸ். நீங்கள் சாட்சிகளாய் மாறப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. ஸோ என்னோட அந்த கடமையை நான் செய்ய வேணும். ஸோ ஐ ஹேவ் டு டூ, ஐ நீட் டு பிரிங் அ விட்னஸிங் அ ட்ரூத் டு அதர்ஸ். மற்றவர்களுக்கு அந்த சத்தியத்தை நான் போதிக்கிறவர்களாக நான் மாற வேண்டும். எல்லா இடத்துக்கும் போகணும், எல்லா வீடுகளுக்கும் போகணும், எல்லா இடத்துக்கும் செல்ல வேண்டும். ஆனால் தான் பார்த்தீங்கன்னா நான் கேர்லிங் சொல்லும் பொழுது கேர்லிங் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளுகிறது. கிறிஸ்து அறியாதவங்க வீட்டுக்கு தான் நம்ம போகணும். கேர்லிங் was about going to people who did not believe. So this year caroling, I was thinking to find non-believers. That must be 50% of the caroling this year must be done on the non-believers' house. கிறிஸ்து அறியாத ஜனங்கள் வீட்டுக்கு செல்லணும். ஸோ ஆல் த லீடர்ஸ் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் த ஹவுசஸ். அந்த வீடுகளை நீங்கள் தான் தேட வேண்டும், தலைவர்கள். வில் கோ, மெம்பர்ஸ் வீட்டுக்கு போவோம், பட் வி ஆல்சோ மஸ்ட் கோ டு non-believers. That is how our responsibility. What is the point I go to the same house? You all know about Christ. What you didn't know about Christ? இயேசு பற்றி உங்களுக்கு என்ன தெரியாது? எல்லாமே தெரியும். உங்கள்கிட்ட போய் நற்செய்தியை பகிர்ந்து கொள்வது நான் என்ன செய்கிறது? தெரியாத இடத்துக்கு போக வேண்டும், சாட்சிகளை நான் கொண்டுட்டு போக வேண்டும். ஐ நீட் டு பிரிங் த விட்னஸ் டு பீப்புள் ஹூ டு நாட் நோ அபவுட் ஜீசஸ். Brothers and sisters, we see a story about our பில்லி கிரஹாம். பில்லி கிரஹாம் பற்றி எல்லாம் தெரியும். அந்த பில்லி கிரஹாம் பார்த்தீங்க என்றால் அவர் ஒரு காலகட்டத்தில் அவரோட பிள்ளைகளால் ரொம்ப பிரச்சனை. பிகாஸ் ஆஃப் த சில்ட்ரன் he got lot of problem, and because of the children he cannot share the gospel. அப்போ பில்லி கிரஹாமுக்கு அந்த பிள்ளைங்கனால பயங்கர ஒரு பலத்த ஒரு தடங்கள். ஒரு மகனை பார்த்தீங்க என்றால் ட்ரக் அடிக்டாக இருக்கிறாரு. பொம்பளை பிள்ளைங்களை பார்த்தீங்க என்றால் அவங்களுடைய வாழ்க்கை தரங்கள் சரியில்லாமல் இருக்கிறது. அப்போ அவர் ஒரு பயங்கர ஊழியக்காராக இருக்கும் பொழுது குடும்பம் அவருக்கு சாட்சிகளாக இல்லை. ஸோ we see, although he was a man of dignity, man of God, but his children did not bring the same glory. Because a servant of God, his family must be intact. அவர் குடும்பம் ஊழியக்காரனாக இருக்கும் பொழுது அவன் குடும்பமும் சாட்சிகளாக இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் ஒரு குடும்பத்தில் நீங்கள் சாட்சிகளாக இருந்தால் பத்தாது, உங்களை இருக்கிற குடும்பத்தில் எல்லாம் சாட்சிகளாக இருக்கணும். நாட் enough for you to become a witness. All in your family must be a same. So he recognized his weakness. அப்போ அவர் என்ன செய்கிறாரு? அவரோட அந்த ஒரு தடங்களை அவர் பார்க்குறாரு. And he rectified with that. அவர் என்ன செய்கிறார்? அதை மாற்றுறாரு. எல்லாத்திலையும் உட்கார்ந்து பேசி ஜெபம் பண்ண வச்சு முட்டைக்கால் போட வச்சு அந்த குடும்பத்தை மாற்றி அமைக்கிறதே நாம் இன்றைக்கு அவரோட மகன் அவருக்கு பிறகு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த இனாகுரேஷன் ஆஃப் பிரசிடென்ட் ட்ரம்ப்போடைய பிரசிடென்ட் செய்யும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா பில்லி கிரஹாம் மகன் அவர் தான் நடத்துகிறத நாம் பார்க்கிறோம். We see how God have changed when the son become one of the person who are praying in inauguration. Because Billy Graham make sure his family would become a hindrance. அப்போ பாருங்கள், அவர் குடும்பம் ஒரு தடங்களாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை அவர் மாற்றுகிறார். ஏனென்றால் அவர் பப்ளிக் இஸ் a witness in a public class விட்னஸாக இருக்கிறார். ஜஸ்ட் இமேஜின். அப்போ அவர் சொல்லும் பொழுது அவர் குடும்பம் ஒன்றாக இருக்குது. அதனால பாருங்கள், குடும்பம் ஒன்று கூடி நீங்களும் தேவனுக்கு சாட்சியிலாக இருக்கணும். உட்கார்ந்து ஜெபிக்கிற குடும்பங்களாய் மாற வேண்டும். ஒன்றாய் சேர்ந்து ஊழியத்தை செய்ய வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். அப்பா செய்தால் பார்த்தாது, பிள்ளைங்களும் செய்யணும். அண்ணன் செய்தால் பார்த்தாது, தங்கச்சி, பிள்ளைங்க, அக்கா, அம்மா, ஃபேமிலி எல்லாம் செய்யணும். It is not enough one person from the family. It is not by representation. It is about you. நானும் என் வீட்டாரும். The Bible said you and your household. அதனால தான் பாருங்கள், ஆபிரகாம் ஆஸ்திகள் வரும் பொழுது அவனுக்கும் அவன் குடும்பத்தில் எல்லாருக்கும் வந்துச்சு. அந்த blessing come to Abraham, it was for throughout. But when God punishment come, it was for everyone as well. ஆனாலும் பாருங்கள், அதே நேரத்தில் தண்டனை வரும் பொழுதும் எல்லாத்துக்கும் வரும். ஆடு மாடு வரைக்கும் தண்டனை வரும். Because you and your household must be a witness to God.
தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பல நேரத்தில் பாருங்கள், அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை வீட்டில் தூங்க வச்சுட்டு சேர்ச்சிக்கு வருவாங்க. இல்லைனா என் பையன் வரல, என் மகன் வரல, வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நீங்கள் உட்காந்து ஜெபிப்பீங்க. நீங்கள் ஜெபிச்சா குடும்பத்துக்கு போகணுமா? அவன் ஜெபிக்கணுங்க. You think you pray enough? You become a Christian leaders is enough. Not your husband, not your family. கடவுள் வந்து தனித்தனியாக இவங்க செய்கிறாங்க, இந்த குடும்பம் இன்னார் வராங்க, அவர் அப்படின்னா பார்க்க மாட்டாருங்க. நீயும் உன்னோட குடும்பமும் ஒன்று சேர்ந்து வரணும், தேவனோட சாட்சிகளை சொல்ல வேண்டும். யூ ஆர் கிறிஸ்டியன் ஃபேமிலி வாட். ஸோ அப்போ நான் பார்க்கும் பொழுது சாட்சி ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கிறது. இரண்டாவதாய் நாம் பார்க்கும் பொழுது யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். வாசித்து பார்ப்போம். யோவான் யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். இல்லைங்க, நான் எடுத்துக்கொள்கிறேன். யோவான் 16ஆம் அதிகாரம், John 16 verse 13. ஆன்லைனில் செஞ்சிகிட்ருக்கேன், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளாக உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களாய் உங்களுக்கு அறிவிப்பார். In John chapter 16 verse 13, when the Holy Spirit come, when the Spirit of truth come, He will lead you into all truth. ஜனங்களை இந்த நாளில் நாம் பார்க்கும் பொழுது இந்த ஊழியத்திலே பல நேரங்களிலே நம்மளுக்கு என்ன நடப்போக போகிறது என்ற காரியத்தை நம்ம தெரியாமல் இருப்போம். Sometimes we are not sure what is going to happen and how it is going to happen. Most of the time, we are not sure. பல நேரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்க என்றால் நம்மளுக்கு தெரிய மாட்டுது என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. ஸோ நிறைய நேரத்தில் வந்து நம்ம நிறையா நேரத்தில் பார்த்திங்கன்னா என்றால் ஒரு 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 we don't know what to do. நம்மளுக்கு தெரியாது என்ன செய்யணும்னு தெரியாது. அப்படியே பிளாங்காக இருக்கும், முடிவெடுக்க தெரியாது. அப்போ நாம் பார்க்கும் பொழுது இந்த ஆவியானவர் தான் நம்மளை பாருங்கள் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். பார்த்திங்கன்னா நம்மளை வந்து சாட்சிகளாய் மாற்றுறாரு, அதே நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்குறாரு. ஸோ he will teach us what to do. வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போ நாம் பார்த்தோம் என்றால் பல கிறிஸ்தவர்கள் ஊழியம் செய்கிறாங்க, தேவனுக்கு பணிவிட செய்கிறாங்க, சபைக்கு வராங்க, கிறிஸ்தவனாக வாழ்கிறாங்க. ஆனால் பல நேரத்தில் கால் இல்லாமல் இருக்கிறீங்க. Sometimes we are living like a Christian without leg. Because you don't know what to do, where to go, what to do. கை இல்லாமல் இருக்கிறோம். கையும் காலம் இல்லாதவங்களை இப்போ எப்படி சொல்லுவாங்க, முண்டன்னு சொல்லுவாங்க தானே. Sometimes we are living without hand and leg. Just imagine. Because you don't know what to do. What should I do? But you call yourself a Christian. கிறிஸ்துவங்களாக இருப்பீங்க, ஒன்றுமே தெரியாது. ஏன்னா என்ன செய்யணும்னு தெரியாது. பிகாஸ் த ஸ்பிரிட் லீட் அஸ் இன்டு ட்ரூத். அவர் கற்றுக் கொடுத்தாதாங்க நம்ம செய்ய முடியும் எல்லாமே.
சாட்சி ஆகணும்னு சொல்கிறோம். அது பரிசுத்த நிரம்பின பிறகு சாட்சிகள். அந்த சாட்சிகளாக இருக்கிறவங்க என்ன செய்யணும் அவங்களுக்கு தெரியணும்ல. அந்த தீர்க்க தரிசனம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். The prophecy must be there. We don't know what to do. எல்லாரும் பாருங்கள், இன்றைக்கு உங்கள் பலத்தோடு செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. Everybody of you are living by your strength. The strength is very limited strength. அது கொஞ்ச நாள் தான் இருக்கும், அப்புறம் கொஞ்ச நாளில் போயிடும். இருக்கிற வரைக்கும் தான் உங்களோட பலம். அந்த பலம் போகும்பொழுது ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கி பலத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருக்கிறார். அந்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துகிறவர், உங்கள் பாதைகளை எல்லாம் செவ்வைப்படுத்துகிறவர். He will make sure your way is all been prepared. ஆனால் அவர் கூட இருந்தால் தாங்க உங்களுக்கு தெரியும். அவரை நீங்கள் அறிந்தால் தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் தான் சத்திய ஆவியானவர். அந்த சத்தியத்தை அறியணும். எப்படி அறியிறது? ஜெபிக்கணும், துதிக்கணும், வாசிக்கணும், தேவனுக்காக எல்லா காரியத்தையும் செய்யணும். அப்போ தான் வழி நடத்துவார். only then he will lead you. ஏன்னா வழி நடத்த மாட்டார். அவர் கூட ஒரு உறவோடு இருக்க வேண்டும். you must have a relationship with him in all the circumstances. you cannot lose the relationship. அந்த ஆவியானவர் கூட ஐக்கியத்தை நீங்கள் இழந்து போகக்கூடாது. ஏனென்றால் அவர் தான் வழியை நடத்துகிறவர். அவர் பேசுவார், மெல்லிய சத்தத்தோடு பேசுவார். He will talk to you, but in a voice is very smooth and soothing. கத்திட ஆர்ப்பாட்டம் இருக்காது. அப்படியே அந்த மெல்லிய சத்தத்தில் பேசுவார். அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் you must able to feel that particular voice. But unfortunately, lot of us are very busy to notice that. That's the reason we are losing the truth. We don't know the truth. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. மற்றவங்க வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் பற்றி உங்களுக்கு தெரியாது. உலகத்தில் இருக்கிற காரியத்தை ஒன்றுமே தெரியாது. அப்படியே ஒரே முட்டாள் போல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஆவியானவர் உள்ளுக்கு இருக்க அவர் தெரிஞ்சுக்க உங்களுக்கு தான் விருப்பம் இல்லையே. Because you don't want to know. Because you are not prepared to know for where he can lead you. எங்கே உங்களை வழி நடத்தி போகிறார் உங்களுக்கு ஒரு ஆயத்தமே இல்லை. You don't feel it. எனக்கு எல்லாமே இருக்குது. படித்திருக்கிறேன், எனக்கு அறிவு இருக்குது, எனக்கு அழகு இருக்குது, சொத்து இருக்குது, பத்து ஆயுசு இருக்குது, எல்லாம் அதிகாரம் இருக்கிறது, என்னை சுற்றி ஆள் நிற்கிறாங்க, நான் சொன்னால் 10 பேர் கேட்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அதெல்லாமே இருக்கிற வரைக்கும் தான். நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலில் படுத்திங்கன்னா முடிஞ்சிச்சு. once it is done, if you die, everything finish. Because you don't know the truth. The truth will set you free. அந்த சத்தியத்தை தான் உங்களை விடுதலாக்கும். அந்த சத்தியம் விடுதலாக்குன்னு சொல்லும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். என்னென்னா செய்ய வேண்டும், என்னென்னா செய்யக்கூடாது. அதனால பார்த்தீங்க, பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா நான் தேவன் சொன்னால் தான் கேட்பேன். நான் மனிதனுக்கு பயப்படுறதே இல்லை. கடவுளோட வார்த்தைக்கு கொண்டு தான் நான் பயப்படுவேன். அவர் சொன்னதை நான் செய்வேன். ஆனால் உங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது. lot of people don't like when I do things because they say, hey, why you want to do this? Hey, why you are doing that? But most of the time when we follow what Jesus wants us to do, you'll be amazed. அவர் சொன்னதை கேட்டீங்க என்றால் நீங்களே பிரமிட்டு போயிருவீர்கள். God can do lot of things, but only if you listen for his leading. அவருடைய வழி நடத்துதலை நீங்கள் பார்த்தீங்க என்றால் நிச்சயமாக உங்கள் பாதைகள் செவ்வைப்படுத்தப்படும். மூன்றாவதாக நான் சொல்லி முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 4-7 வரை. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வாசித்து பார்ப்போம். Let me open the passage from 1 Corinthians chapter 12 verse 4 to 7. Let me read to you. 1 Corinthians chapter 12 verse 4. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம்.
வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்கும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியனுடைய அனுகிரகம் அவனுடைய பிரியாஜோதியத்திற்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. So in verse 12 it is mentioned in 1 Corinthians chapter 12, with lot of difference of gift, but the Holy Spirit is one. வரங்கள் ஏராளமாய் இருக்கிறது, கிரியைகள் ஏராளமாய் இருக்கிறது, ஆனாலும் ஆவியானவர் ஒன்று என்று சொல்லப்படுகிறது. With all the difference we can see, but the gifts of the Holy Spirit is same. For why it was given? எதற்காக இது கொடுக்கப்படுகிறது? Why God want to give his gifts? Why it must be lot of things like gifts of the Holy Spirit, fruit of the Spirit, and why so many difference of varieties of ministry, and why the variety of callings, and why so many people been called. நாம் பார்க்கும் பொழுது பாருங்கள், அதிசயமான காரியங்கள் நிறைய தேவன் கொடுக்கிறார். வரங்களை கொடுக்கிறார், கனிகளை கொடுக்கிறார். எதுக்கு 9 வரங்களும் 9 கனிகள் இருக்கிறது? எதுக்கு இதெல்லாமே ஒன்று வேலை செய்ய வேண்டும்? வித்தியாசமாக இருந்தாலும் அது ஒன்றே தான் நோக்கிறது. For all the difference are there, but it show one. Why? It is for ministry, edification of ministry, fulfillment of the ministry, and it going to be a fruitful ministry in the kingdom of God. பார்க்கும் பொழுது எல்லாம் எது கொடுக்கப்படுகிறது என்றால் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறதா இருக்கிறது. கட்டப்படும் பொழுது எல்லாமே ஒன்று கூடி, அந்த காரியங்கள் எல்லாம் ஒன்று கூடி வந்து தேவன் நாமத்தை மகிமைப்படத்தக்கதாக இதெல்லாமே கொடுக்கப்படுகிறது. ஸோ ஆகியாக நாம் பார்க்கும் பொழுது முதலாவதாக சாட்சிகளாக அழைக்கப்பட்டவர்கள், இரண்டாவதாக அந்த சாட்சிகள் அந்த சத்தியத்தை அறிந்து வழி நடத்தி போகிறதுக்காக, மூன்றாவதாக இந்த சத்தியத்தையும் வழிகளை நடத்தி போகும் பொழுது உங்களுக்கு ஊக்கத்துணங்களாக இருக்கிறதுக்காக இந்த வரங்களும் அதிசயமான காரியங்கள் கொடுக்கப்படுகிறது. ஸோ become a witness and God is going to lead you, and for that you need something to become a pushing a seal for you to move forward, which is the Spirit and the gift of the Spirit of the Holy Spirit, which is to enable you to do much better. அப்போ நாம் பார்க்கும் பொழுது ஜனங்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த கிரியைகளையும் வரங்களையும் கொடுக்கும் பொழுது எதுக்கு கொடுக்கிறார் என்றால், அப்போ தான் பார்த்தீங்க என்றால் பலத்த காரியத்தை செய்து தேவன் நாமத்தை மகிமைப்படத்தக்கதாக காணப்படும். It is not a normal thing that people are looking forward. People are looking for abnormal thing, which is supernatural. For that reason, God have to do so much of miracles, so people can notice that it is not a normal thing. It's something great. Jesus is somebody who are great. You can do wonders. அப்போ தேவன் எதுக்கு அவர் பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு காரியங்களை செய்யலை, பலத்த அற்புத அடையாளத்தை தான் அவர் செய்திருக்கார். ஏனென்றால் மற்றவங்க அப்போ தான் அறிந்து கொள்வார்கள் இவர் தான் தேவன் என்று. இன்னைக்கு ஜனங்களே, இந்த அற்புத அடையாளங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் தேவன் ராஜ்யத்தை கட்டுகிறீர்களா? Are you taking all these given gifts and wonders? Are you fulfilling and build the kingdom of God? நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கிறது. Something that we have to ask ourselves. God has given so much of gifts, but are you taking it and then you build the kingdom of God? இதை எடுத்துக்கொண்டு நீங்கள் கட்டுறீங்களா? நீங்கள் தான் முதல் ஊழியத்துக்கே போலியா, அப்புறம் எப்படி இதை கட்டுறது? இது மூன்றாவது செக்ஷன் பாருங்கள். We are coming the third session ready. First you first of all you prepare yourself by the filling of the Holy Spirit, and then you become a witness. Then you ask the Spirit to lead you into the truth. Then you take the gift and then build it. அப்போ பாருங்கள், முதலாவதாக நீங்கள்
பரிசுத்த ஆவியானவரை பெற்று சாட்சிகளாய் மாறுறீங்க. அந்த சாட்சிகளை என்ன செய்கிறீங்க? தேவன் வழி நடத்துறதுக்காக அந்த சத்தியத்தை நீங்கள் கேட்குறீங்க, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குறாரு. அதை கொடுத்த பிறகு மூன்றாவது என்ன செய்கிறீங்க? அந்த வரங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் போய் தேவ ஆலயத்தை கட்டுறீங்க, தேவன ஊழியத்தை கட்டுறீங்க. நீங்கள் ஃபர்ஸ்டே ஸ்டார்ட் பண்ணலைங்க, ஃபர்ஸ்டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலை. அப்புறம் மூணாவது ஃபங்க்ஷனுக்கு எங்கே வருவீங்க? அதனால பாருங்கள், பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த அற்புத அடையாளங்கள்லாம் சொல்லுவாங்க, நான் எனக்கு ஒன்றும் செய்ய தெரியாதுங்க, என் பிள்ளை செய்வான், அவன் செய்வான்னு. ஒன்றுமே செய்யாம ஜேர்ச்சில் வந்து ஜடா மாதிரி உட்காந்துருப்பாங்க. சம் பீப்புள் டோன்ட் டூ எனிதிங் இன் த சர்ச். பாருங்கள், சிலவங்களுக்கு வந்து தேவன் வந்து அற்புத அடையாளத்தை செய்ய வரத்தை கொடுத்துருப்பார். people can do marvelous things, they can speak in tongues, அந்நிய பாஷையில் பேசுவாங்க, என்னென்னலாம் செய்வாங்க. ஆனால் சிலவங்களுக்கு வந்து தேவன் வந்து அந்த த ஸ்பிரிட் ஹாஸ்பிட்டாலிட்டி, அது நல்ல காரிய சபையில் செய்வாங்க, சமைப்பாங்க, துவைப்பாங்க, தண்ணி கலக்குவாங்க, சுத்தப்படுத்துவாங்க, எல்லாம் செய்வாங்க. சிலவங்க பார்த்தீங்க என்றால் கொடுப்பாங்க. சம் பீப்புள் ஆர் வெரி குட் கிவர்ஸ், they give for God whatever they feel satisfied in giving. தேவனுக்கு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கேட்காமையே கொடுப்பாங்க, கேட்டால் கொடுப்பாங்க, தெரியாமல் கொடுப்பாங்க, எல்லா இடத்தும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பணமாக இருக்கட்டும், நேரமாக இருக்கட்டும், they will give, they keep on giving, they never complain because they have been called to give. சிலவங்க பாருங்கள், தேவனோட ஊழியத்தை எடுத்து செய்வாங்க, காலங்காலமாக செய்வாங்க. they don't bother either you say oh very good. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்கிறதுக்கு, ஐயோ பாஸ்டர் பாருங்க நான் எவ்வளோ செஞ்சேன், அதை ஒரு நன்றி கூட அவர் சொல்லலை. சிலவங்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காரியத்தை நோண்டுவாங்க, அப்படி இது செய்யலை, இது சொல்லியிருக்கலாமே. சிலவங்க பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு எதிர்பார்ப்பாங்க, பாரி சொல்லுவாரா, அப்படியே வாய்ப்பொழுது ஆன்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் தேவன் எதிர்பார்க்கல. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி வேறு. சிலவங்க பார்த்தீங்கன்னா சோம்பேறிங்க, அப்படியே உட்காந்துருக்குங்க சர்ச்சில், என்ன செய்யணும் தெரியும், அப்படியே என்ன நடக்குது, உலகத்தை சுற்றி நடக்குது ஒன்றுமே தெரியாது. கொஞ்சம் செய்ய சொல்லுங்கள், டைம் இருக்காது. கெனாட் எடுத்தோன்னு கெனாட், என்னமோ கடவுள் வந்து உன்ட்ட கெஞ்சிற மாதிரி, கெனாட் கெனாட் கெனாட். நான் 25 வருஷத்தில் ஊழியத்தில் இருக்கிறேங்க. நல்லதோ கெட்டதோ டயசிஸில் என்னென்னமோ செய்கிறாங்க, நல்லதோ கெட்டதோ எனக்கு முடிகிற வரை நான் செய்ய முடிவேன். நான் ஒரு நாளும் செய்ய மாட்டேன்னு தேவனோட ஊழியத்துக்கு நான் சொன்னதில்லை. ஐ நெவர் சே ஐ கேன் நாட் டூ, ஐ வில் டூ இன் மை கெப்பாசிட்டி. டயசிஸ் லெவலில் செஞ்சுருப்பேன், ஆனால் இன்றைக்கி நான் செய்ய முடியல. ஆனால் நான் லோக்கலில் என்னோடய காரியத்தை நான் செய்கிறேன். ஸோ ஐ வாஸ் அ ப்ரீஸ்ட் நவ் அண்ட் இட் இஸ் regardless that because God have given me the spirit to move. கடவுள் ஊழியத்துக்கு ஒரு நாளும் நோன்னு சொல்ல மாட்டேன். I never say no. When really cannot la. I cannot. When I cannot. முடிகிற வரை எனக்கு செய்ய முடியல, அந்த காரியத்தை நான் செய்ய முடியுமா, நான் செய்வேன். I never say no. ஆனால் இந்த காலத்தை பார்த்தீங்கன்னா எல்லாரும் நோ சொல்கிறது வந்து இட்ஸ் பிகம் அ கல்ச்சர் ஆஃப் அ சர்ச், தே வில் சே. பட் டுடே இன்றைக்கு தேவன் இந்த அழகான ஒரு வசனத்தை கொடுத்துருக்கிறார். அண்ட் காட் வாஸ் ஃபில்ட் வித் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் வென்ட் இன்டு கேலிலி. அப்போ பாருங்கள், அந்த ஆவியானவர் அப்படியே பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே வரும்பொழுது அப்படியே ஊழியத்துக்கு செல்லுகிறார். அந்த 3 வருஷம் ஊழியம் ஒரு பலத்த ஊழியமாய் மாறுகிறார். ஸோ தட் பர்டிகுலர் மினிஸ்ட்ரி பிகம் அ மினிஸ்ட்ரி ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஃபுல்னஸ். And today you have been filled with the Holy Spirit. இப்போ நீங்களும் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி இருக்கிறீங்க. ஸோ ஜனங்களே, go into this world and serve God. தேவனுக்காக இந்த உலகத்துக்குள்ளே சென்று ஊழியம் செய்யுங்க. அதனால தான் பாருங்கள், இந்த வருஷம் நான் போட்டிருக்கேன், கம் லார்ட் ஜீசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தை